இஸ்ரேல், ஈரான் யுத்தத்துல யாருமே எதிர்பார்க்காத சம்பவம். என்று எதுக்காக இஸ்ரேல் போராடுச்சோ, அதுவே இல்லேன்னு ஆயிப்போச்சு. அன்னை அமெரிக்கா கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்த அன்னை அமெரிக்காவே சரண்டர் ஆகுற மாரி ஸ்டேட்மெண்ட் வந்து போச்சு. என்ன அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம். முதல்ல ஈரான் அணு ஆயுதத்த கண்டுபிடிச்சிருச்சு. இதுதான் ஊருக்கே தெரியுமே. 10, 12 நாள்ல அவன்கிட்ட 9 குண்டுகள் வந்துரும் அப்படின்னு சொல்லி தானே முதல் கட்டமா யுத்தத்தையே ஆரம்பிச்சாய்ங்க. யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்போதே ஈரான் 10 அணுகுண்ட ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்குடா அப்படின்னாய்ங்க. சரி இருந்துட்டு போகுது. இப்ப என்ன கெட்டு போச்சு? ஏற்கனவே ஒரு சில நாடுகள்ட்ட இருக்கு. அதோட லிஸ்ட்ல இவனும் போய் உட்காரட்டுமே. என்னமோ ஈராக்ல சொன்ன படத்தையே சொல்றீங்களேப்பா அப்படின்னு நம்ம போய் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அவன் சொல்லிட்டான் அது பேரழிவு ஆயுதம் தான், உலகத்துக்கு ஆகாதுதான், பருவநிலை மாற்றத்துக்கு ஆகாது. இந்த மாரி எதுக்குமே ஆகாது. குடுத்துட்டா போதும் அப்படிங்கிற மாரி கடந்து போய்க்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா 10 அணுகுண்ட ஒளிச்சு வச்சிருக்கான் மனுஷன் அப்படின்னு சொல்லி, சின்ன பிள்ளைங்க லட்ட ஒளிச்சு வச்சு விளையாடுற மாரி ஆட்டத்த ஆரம்பிச்சார்கள். இப்ப என்ன அப்புட்ன்னா, ஈரான் பெரிய அளவு அணு ஆயுத சோதனை நடத்திருச்சு அப்படிங்கிற தகவல் தான் பரவுது. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான், ஈரான ஒட்டி உள்ள அதாவது இவர்கள் நியூக்ளியர் டெஸ்ட் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பல பகுதிகள ஈரானுக்குள்ள ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் ஒவ்வொரு அனலிஸ்ட் நோட் பண்ணி வச்சிருப்பார்கள். இது இயல்பாவே நடக்கும். ஈரான் அங்க வெடிச்சிரும், ஈரான் இங்க வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார்கள். ஆனா, இப்ப பெரிய அளவுல ஈரான் சுத்தி ஈரானோட பல பகுதிகள நிலநடுக்கம் அப்படிங்கிறது உணரப்பட்டிருக்கு. இதுதான் ஆபத்தோட உச்சம். காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் அணு ஆயுத சோதனை நடத்திட்டார்கள். அதோட விளைவா தான் நிலநடுக்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல இப்ப கிளம்பிருச்சு புகை. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் நிலநடுக்கம் அப்படின்னு தேடுனா, ஏறக்குறைய ஈரானோட சவுத் வெஸ்ட் பகுதிகள்ல பெரிய அளவுல 5.1 அப்படிங்கிற அளவுல நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. பல பகுதிகள்ல உணரப்பட்டிருக்கு. ஈரான சுத்தியும் உணரப்பட்டிருக்கு. ஈரான் அணுகுண்டு சோதனை தான் பண்ணிட்டான். போச்சு பயப்புள்ள கிட்ட கிடைச்சு போச்சு. பயப்புள்ள தயாராயிருச்சு அப்படிங்கிற காட்டுத் தீ மாரி செய்தி இஸ்ரேலுக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்கும். உண்மையா இருக்கும் பட்சத்துல. ஏன்னா இந்த அளவு தூக்கி போட்டு மிதிச்சு தப்பிச்சு கொண்டு போய் அணுகுண்ட சோதிச்சுட்டாய்ங்க அப்புட்ன்னா, ஜோலி முடிஞ்சிருச்சு. ஏன் அப்புட்ன்னா, அணு ஆயுதம் வந்துருச்சு அப்புட்ன்னா, அதுக்குன்னு ஒரு டாக்ட்ரின் உருவாக்குவார்கள். அதாவது அணு ஆயுதத்த வச்சு தாக்குனா, பதிலுக்கு தாக்குவேன். இந்த மாரி இதுக்கெல்லாம் அணு ஆயுதத்த வச்சு நான் பதிலடி குடுப்பேன் அப்படின்னு சொல்லி விரிவா எழுதி கையெழுத்த போட்டு ரிலீஸ் பண்ணிருவாய்ங்க. தடை வருது, தடை வரல அதெல்லாம் அடுத்த ஜோலி. ஆனா, இதுக்கெல்லாம் நான் பயன்படுத்துவேன்டா அப்படின்னு சொல்லிட்டாய்ங்க அப்புட்ன்னா, அதுக்கெல்லாம் பயன்படுத்த போறாய்ங்கன்னு அர்த்தம். அதுல கமேனிய தூக்குனேன்னா பயன்படுத்துவேன்னு இருக்கும். தளபதிகள டிக்கெட் கிழிச்சு குடுத்தேன்னா பயன்படுத்துவேன்னு இருக்கும். இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த பகுதி அப்படிங்கிறது ஒரு கிரே ஜோனா கொண்டு போய் நிறுத்திக்க வேண்டியதா ராணுவ ரீதியா. இல்ல அத ரெட் ஜோனா மாத்துறேன் அப்படின்னு களமிறங்கி எல்லா பயலுகளும் ஒவ்வொரு திட்டங்கள வச்சிருப்பார்கள். ஒரு நாட்ட அணு ஆயுதம் உள்ள நாட்ட அணு ஆயுதம் இல்லாத நாடா மாத்துறதுக்குன்னு சில திட்டங்கள் இருக்கு. அந்த திட்டங்கள எல்லாம் எடுத்து வச்சுட்டு குர்ரான்னு உட்கார வேண்டியது தான். ஆனா, இஸ்ரேலுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு சொன்னா யாருமே நம்பியிருக்க மாட்டோம். "ஏலே அது உண்மையா பொய்யான்னே தெரியலடா. அதுக்குள்ள நீ ஈரானுக்கு சிம்மாசனத்த போடாதடா" அப்படின்னு கீழ வந்து சொல்லக்கூடாது. வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லப்படுது. வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். ஏன் அப்படின்னா, ஈரானுக்கு இது முதல் தடவ இல்ல. எப்பல்லாம் பயப்பிள்ளைக கிட்ட நிலநடுக்கம் வருதோ, மத்த நாட்டுல நிலநடுக்கம் வந்தா, ஆத்தாடி பெரிய ஆச்சு. பெரிய இயற்கை பேரழிவு. இயற்கைக்கு முன்னாடி உலகம் நிக்க முடியாது அப்படின்னு அந்த ஜோன்ல ஆத்து ஆத்துன்னு ஆத்திட்டு போயிருவாய்ங்க. ஆனா, ஈரானுக்குள்ள நிலநடுக்கம் அப்டின்னா மட்டும், பெரிய அளவுல இந்த பக்கம் வந்துருவாய்ங்க. இதுல இயற்கையெல்லாம் ஆப்சென்ட் ஆயி ஓடி போயிரும். இல்ல அவன வரச் சொல்லுங்க. வந்து பிரசன்ட் குடுத்துட்டாச்சு போ சொல்லுங்க அப்டின்னா கேட்க மாட்டாய்ங்க. இல்ல ஆப்சென்ட் தான் போ அப்டின்ருவாய்ங்க. இந்த பக்கம் அணு ஆயுதம் தான். உள்ள சோதனை, வெளியில நிலநடுக்கம் அப்டின்னு இந்த பக்கமே ஓட்டுவார்கள், ஆத்துவார்கள். ஈரானுக்கு இது முதல் முறை இல்ல. இப்டி கால்குலேட் பண்ணோம் அப்டின்னா, இன்னும் ஈரானுக்கு வரல அப்டிங்கிறது ஏறக்குறைய உறுதியாகும். இல்ல வந்துருச்சு அப்டின்னா கமேனி அறிவிக்கட்டும். ஆனா இஸ்ரேலுக்கு இவ்வளவு தூரம் தாக்கி இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் வருதே! ஒரு பயனும் எழுதி தரமாட்டேங்கிறாய்ங்களே! அணு ஆயுதம் இல்லை அப்படின்னு அணு ஆயுத புராணம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது இன்னமும் வாய்ப்பில்ல. ஈரான் கிட்ட கொஞ்சமாச்சு யுரேனியம் இருக்கு. அத செறிவூட்டக்கூடிய பகுதிகள் உயிரோட்டத்தோட இருக்கு. அணுகுண்டு எப்ப வேணாலும் வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த நிமிடம் வரை இருக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு. அதுக்கு வலு சேர்க்கிற மாரி நிலநடுக்கம் வந்துருச்சு. இது இயற்கையா வந்துச்சா? செயற்கையா வந்துச்சாங்கிறத வரும் சில மணி நேரங்கள்ல கண்டுபிடிச்சிடலாம். இது போக அன்னை அமெரிக்கா பெரிய அளவு ஒரு விஷயத்த போட்டு உடைக்கிறார்கள். அதாவது அன்னை அமெரிக்கா உடைக்கிறது அப்படிங்கிறதே ஒரு சகுனி வேலையோட ஒரு ஹைடெக்கான வேலை தான். மத்தபடி ஒண்ணும் கிடையாது. இஸ்ரேல் சூப்பரா அடிக்குது. பிரிச்சே மேயுது.
அதுக்கு கீழே ஈரானும் சூப்பரா அடிக்குது, பிரிச்சு மேயுது. இப்ப இந்த யுத்தத்தை எப்படி நிறுத்த முடியும் அப்படின்னு சிம்பிளா கேட்டாங்க. இப்ப யோசிச்சு பார்த்தா ஈரான் இஸ்ரேலுக்கு அடுத்த இடத்துல இருந்து அடிக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். 2 பக்கமும் ஈக்குவலா அடி விழுகுது. டிக்கெட் கிழிக்கிற வேகம் மட்டும் இஸ்ரேல் கிட்ட ஜாஸ்தியா இருக்கு. ஈரான் கிட்ட இல்ல. அத அவர்கள் ஒர்க் அவுட் பண்ணாம இஸ்ரேல எதிர்த்து நிக்கவே முடியாது. அட்லீஸ்ட் டிக்கெட் கிழிக்கிறதையாச்சும் தடுக்கணும். இதுதான் ஈரானோட மிகப்பெரிய மைனஸ். ஏலே மொசாட் தான் அவனோட பிளஸ்ன்னு ஊர் உலகத்துக்கே தெரியுமே அப்படின்னா, அதைத்தான் இவர்கள் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணா மட்டும்தான் தப்பிக்க முடியும். அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் இந்த மாரி சொல்லிட்டு, அடுத்த 3வது லைன் அப்படிங்கிறது, இந்த யுத்தத்தை எப்படி நிறுத்த முடியும் அப்படின்ட்டாரு. பொதுவாவே இவருக்கு ஒரு நல்ல கான்செப்ட்ட கையில வச்சிருக்காரு. யுத்தத்த நிறுத்துவீங்களா அப்படின்னு கேட்டா, முதல்ல கிளப்பி விட்டதே இவன் தான். அத ஒரு பயலும் கேட்கிறதே இல்ல. அத மறந்தர்றாய்ங்க, மறைச்சர்றாய்ங்க. இல்ல அது தேவையே இல்ல. யுத்தமா இவன் தான் கிளப்பியிருப்பான். இத நான் வேற கேட்கணுமா? அப்படிங்கிற மாரி விட்டர்றாய்ங்களான்னு நமக்கு தெரியல. காரணம் ரஷ்யா, உக்ரைன் யுத்தம் யார்றா கிளப்புனா அப்படின்னா, அமெரிக்கா. ஆனா அமெரிக்காட்டயே போய் கேட்பாய்ங்க. எப்ப இந்த யுத்தம் நிக்கும்? எப்ப நீங்க நிறுத்துவீங்க? உலகத்த காப்பாத்துவீங்களா? காப்பாத்த மாட்டீங்களா? அப்படின்னு. அவனுங்க என்னடான்னா, ஏலேய்யா ரஷ்யா ஜெயிச்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்குதுடா. அப்புறம் எப்புட்றா அவன் யுத்தத்த நிறுத்துவான்னு அவன் மேல பழிய போட்டு போயிருவாய்ங்க. அதே மாரி ஈரான் யுத்தம் அப்படிங்கிறது இஸ்ரேல் தாக்குச்சு அப்படிங்கிறது உண்ம. இஸ்ரேல் பின்னாடி அமெரிக்கா இருந்துச்சுங்கிறது உண்மை. ஆனா ஈரான் சொல்றது, "ஏலே எங்கள பேச்சுவார்த்தை டேபிள்ல வா, வா, வான்னு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, அவன தாக்கு அப்படின்னு சொன்னதே அமெரிக்கா தான்டா" அப்படின்னு சொல்லி 4 நாள் ஆச்சு. ஒரு பயலும் எதிர்த்தும் ஸ்டேட்மெண்ட் விடல, ஆதரவாவும் ஸ்டேட்மெண்ட் விடல. அந்த அளவு தான் உலகம் இருக்கு. அப்படி இருக்கும்போது, இப்ப அடுத்த விஷயமா, இஸ்ரேல் அடிக்குது. அதுக்கு கீழ ஈரானும் அடிக்குது. இப்படி 2 பயலுகளும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர அடிச்சு வேகத்த காட்டும்போது, நல்ல முன்னேற்றத்துல இருக்கும்போது, யுத்தம் எப்படி நிக்கும்? அப்படின்னு சிம்பிளா சொல்றாரு. எந்த யுத்தத்தையும் தன்னால நிறுத்த முடியாதுங்கிறத சுத்தி வளைச்சு, யாருக்கும் புரியாதபடி சொல்லிக்கிட்டு இருக்காரு ட்ரம்ப். உள்ளூர் அரசியலுக்கு அவருக்கு மைலேஜ் வேணாமா? அதே சமயம் அமெரிக்காவோட உண்மையான முகத்துக்குன்னு ஒரு மைலேஜ் இருக்குல்ல, அதையும் எடுக்க வேணாமா? எல்லாத்தையும் மனுஷன் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. இத ஒட்டி அவரு 2 வாரத்துல தாக்குறதுக்கான ஏற்பாடுகள செஞ்சு, ஒரு மேப்ப கொண்டு வந்து குடு. அந்த ரோட்ல பயணிக்கலாமா வேணாமான்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப எல்லாம் ஒரு சேர பார்க்கும்போது, ஈரான இன்னமும் இவர்கள் தொரத்திக்கிட்டு இருக்கிற காரணம், அணு ஆயுதம் கமேனி 2 பேருமே இன்னமும் இவர்கள் கையில சிக்கல அப்படிங்கிறதும், இதுக்கு ஈக்குவலா அங்க உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்தவும் பல திட்டங்கள் தயாரா இருக்கு. இதெல்லாம் நடுவுல ஈரான் தன்னோட வேலைகள்லயும் தீவிரமா இருக்கு. அதனால தான் ஒரு சின்ன நிலநடுக்கம் வந்தப்ப கூட பெரிய அளவு இந்த மாரி பேச்சுக்கள் எழுது. இத அவர்களோட ஸ்டேட் ஏஜென்சி சொல்லியிருந்தா அது வேற விஷயம். அந்த பிராந்தியத்துல உள்ள ஏஜென்சிகள் சொல்லியிருந்தா, அது வேற விதமா எடுத்துக்கலாம். ஆனா, மேலை நாட்டு ஏஜென்சிகள் தான் இத பெரிய அளவுல வாசிச்சு தள்ளியிருக்கார்கள். நிலநடுக்கம் அப்படின்னு. அதுக்கான காரணம் அப்படிங்கிறது, உள்ளுக்குள்ள இவர்கள் அணு ஆயுத சோதனை பண்ணியிருக்கார்கள் அப்படிங்கிறது தான். அத ஒட்டி தான் ட்ரம்போட இந்த பேச்சுக்கள் பூரா. மனுஷன் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு நேரா யுத்தம், யுத்தத்தோட முடிவு, யுத்தத்தோட வடிவம்னு கடந்து போம்போது, பெரிய அளவு சம்பவங்கள்லாம் இருக்கு. நெனச்ச உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ண மாரி ஈரான் யுத்தம் நிக்காதாட்டுக்கு. நிறுத்தவும் ஒரு பயலுக்கும் ஆர்வம் கிடையாது. நடத்துறக்கு ஆர்வம் கொட்டி கிடக்குங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.